ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேப்பி நியூ இயர். இந்த புது வருடத்துல வந்து நம்ம எல்லோருக்குமே நெறைய கோல்ஸ் இருக்கும். டூ டூ லிஸ்ட் வந்து நெறைய எக்கச்சக்கமா வச்சிருப்போம். ஆனா, இதுல வந்து பாதி விஷயங்கள் தான் நம்மனால வந்து செயல்முறைப்படுத்த முடியும். ஸோ நம்மளுடைய வெற்றிக்கும், தோல்விக்கும் நம்மளுடைய மனநிலை வந்து அத எப்படி வந்து எதிர்கொள்றோம் அப்படிங்கிறது தான் ஒரு டஃபஸ்ட் டாஸ்க். அதற்கான முயற்சி தான் இந்த மாதிரியான புத்தகங்கள் வாசிப்பினுடைய ஒரு பலன் அப்படின்னே சொல்லுவேன். இந்த புது வருடத்துல நான் வாங்கிய ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து புத்தகங்கள் தான். ஸோ எப்பவுமே வந்து ஒவ்வொரு வருடங்களும் நம்மளுடைய நாலேட்ஜ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் அதிக கவனம் செலுத்துவேன். ஏன்னா, இனிமேல் தான் நமக்கு வந்து நெறைய லைஃப் சேலஞ்சஸ் இருக்கு. முக்கியமா இந்த மிடில் ஏஜ்ல. ஸோ அதற்காக நம்ம எப்படி வந்து ஃபைன் டியூன் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கீ ஃபேக்டர். பொதுவா ஒரு புக் வந்து நம்மள எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய டைட்டில். செகண்ட் ஒன் அந்த ஆத்தர். இவங்களுடைய அந்த எழுத்து முறை, அவங்க சொல்ற அந்த அந்த லைஃப் ஸ்டைல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம லைஃப் கூட வந்து மெர்ஜ் பண்ணணும். அப்பதான் அத வந்து நம்ம ஈஸியா வந்து கம்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் ராபின் ஷர்மா ஒரு சின்ன கதை மூலமா அந்த சம்மரி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ முக்கியமா இவர் மெயினா சொல்றது வந்து என்ன அப்படின்னா, அவருடைய லைஃப்பும் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவல்ல இருந்து தான் என்னுடைய லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான். பொதுவா நம்ம எல்லோருக்குமே ஒரு ஏக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நெறையா ஆசைகள், எண்ணங்கள் இருந்தாலும், எனக்கு வந்து அந்த சந்தர்ப்பங்கள்லாம் அமையப் பெறல. எனக்கு நெட்வொர்க் இல்ல. எனக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட் இல்ல அப்படிங்கிற பேர் வந்து நெறையா வந்து அது ஒரு டீமோட்டிவேட்டட் விஷயமாவே இருக்கும். அதனால தான் அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள்ல பாதி தூரம் போனாலும் அப்படியே ஸ்டில்ல போட்டுர்றாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியையும் அவங்க வந்து இந்த புத்தகத்துல வந்து சேர்க்கும் பொழுது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்மள மாதிரியான ஒரு பெர்சன் தான் லைஃப்ல வந்து ஒரு ஹை அச்சீவர் ஸ்டேட்டஸ் போயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளஸ்ட் ஒரு எழுத்து வடிவமா இருக்கு அப்படின்னே சொல்லுவேன். ஸோ வரும் வருடத்தில் தொடர்ந்து வாசிக்கலாம். தேங்க் யூ. டேக் கேர். ஹேப்பி நியூ இயர்.